ஹாய், வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிளிகாடோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் நைட் கிராலர். இந்த மூவியை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது உண்மையிலேயே ஒரு நல்ல வித்தியாசமான படம். அமெரிக்காவில் ஸ்ட்ரிங்கர்ஸ்னு ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் இருக்குது. ஒரு கிரைம் நடக்கிறப்போ போலீஸை ஓவர்டேக் பண்ணி ஒருத்தன் போய் அந்த கிரைம் சீனை ஷூட்டாக ராவாக வீடியோ எடுத்து அதை நிறைய விலை கொடுக்குற நியூஸ் சேனலுக்கு வித்துருவான். மீடியாவோட டார்க் சைடையும் ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற லட்சியத்துக்காக எந்த எல்லைக்கும் போவான்றது தான் இந்த நைட் கிராலர். இது ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஃபிலிம்னு சொல்ல தான் எனக்கும் ஆசை. ஆனால் இது ஒரு ஆன்டி ஹீரோ ஃபிலிம். ஆன்டி ஹீரோனா நீங்கள் நினைக்கிறது இல்லைங்க, ஹீரோக்கு உண்டான எந்த கேரக்டரிஸ்டிக்கும் இல்லாத ஒருத்தனை சுற்றி தான் இந்த கதை நகரும். ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்கில் நடுராத்திரி ஒருத்தன் தனியாக நின்று ஃபென்ஸை கட் பண்ணிட்டு இருக்கானே, இவன் தான் லூ, நம்ம படத்தோட ஹீரோ, சாரி ஆன்டி ஹீரோ. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரன் வந்து இங்கே என்ன பண்ணுற, உன் ஐடி கொடுன்னு கேட்குறான். நைஸாக பேச்சு கொடுத்துக்கிட்டே கிட்ட வந்து அந்த போலீஸை அங்கேயே அடிச்சு போட்டு அவன் கையில் இருக்க காஸ்ட்லியான வாட்சை ஆட்டை போட்டுடுறான். ஸோ இவன் ஊருக்கு வெளியில் இருக்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சைலண்டாக வந்து இரும்பு பொருட்களை திருடுற ஒரு திருடன். லூக்கு இப்படி திருடுறது பிடிக்கல, நல்லா சம்பாரிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. இப்போ இந்த காப்பர் வயரெல்லாம் விற்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரான். அந்த மேனேஜர்கிட்டயே இங்கே ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், பெரிய கோல்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வேலை கேட்குறான். ஆனால் அந்த மேனேஜர் திருட்டு பசங்களெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. லூ சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். போகிறப்போ அவனுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் காரை ஷோரூமில் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சோகமாக போயிட்டு இருக்கான். கண்டிப்பாக இது ஒரு நாள் வாங்கணும்னு யோசிக்கிற லூ போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்குறான். அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு மீடியா மாதிரி ஒருத்தன் வேனில் வந்து வேகமாக அந்த ஆக்சிடென்ட்டை வளைச்சு வீடியோ எடுக்கிறான். இப்போ அந்த வீடியோகிராஃபரை பார்த்து லூ எந்த சேனல் ப்ரோன்னு கேட்குறான். சேனல்லாம் இல்லை, எவன் நிறைய காசை கொடுக்குறானோ அவன் சேனலில் நாளைக்கு தான் ஃப்ளாஷ் நியூஸ்ன்னு அந்த ஆள் சொல்கிறான். லூ அவன்கிட்ட போய் எதனா வேலை இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி அவன்கிட்டயும் கேட்குறான். ஆனால் அந்த ஆள் டே கம்னு போடான்னு சொல்லிடுறான். லூ சைலண்டாக இவங்க என்ன பொருள்லாம் வச்சிருக்காங்கன்றதை பார்க்குறான். அதுக்குள்ளே ரேடியோவில் அடுத்த இன்சிடென்ட்டுக்கான கால் வருது. வந்த உடனே அந்த வேன்காரன் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மறுநாள் காலையில் பிரைம் டைமில் நேற்று நடந்த ஆக்சிடென்ட்டை நியூஸில் காட்டுறாங்க. நேற்று தரையில் பார்த்தது இன்னைக்கு திரையில் வருதுன்னு லூக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இதை நாமளே வீடியோ எடுத்துருக்கலாமேன்னு ஒரு ஐடியாவும் வருது. இதுக்கு கேமரா வாங்க லூக்கு காசு தேவைப்படுது. மறுநாள் பீச்சில் ஒரு காஸ்ட்லியான சைக்கிள் ஆட்டையை போட்டு பான் ஷாப்பில் அதை செல் பண்ணுறான். ரொம்ப வேறம் பேசி நல்ல ஒரு டீலுக்கு முடிக்கிறான். அதோட அது கூடவே போலீஸ் ஸ்கேனரும் ஒரு பழைய கேமராவையும் சேர்த்து வாங்குறான். இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது தான் பாக்கி. போலீஸ் ஸ்கேனரில் ஒரு கார் ஜாக் ஷூட் அவுட் நியூஸ் வருது. அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ போலீஸ் கிட்ட நல்லா லூ திட்டு வாங்குறான். அப்போ அந்த இடத்துல அன்னைக்கு பார்த்த அதே வேனை லூ பார்க்குறான். வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி நியூஸ் கம்பெனி கிட்ட டீல் பேசுறான்றது நைஸா ஓரமாக நின்று ஒட்டு கேட்குறான். இதுக்கப்புறம் லூ நேரா டிவி சேனலுக்கு போய் அவன் எடுத்த ஃபுட்டேஜை விற்க போறான். அப்பதான் நீனாவை லூ மீட் பண்றான். இவ தான் இந்த சேனலோட ஹெட். அந்த ஃபுட்டேஜை செல் பண்றப்போ இது ஆல்ரெடி ஏஸ் வீடியோகிராஃபர் வித்துட்டதா சொல்றாங்க. நம்ம ஹீரோ கூடவே ஒருத்தன் வீடியோ எடுத்தால அவனை தான் சொல்றாங்க. லூ நல்லா ரிஸ்க் எடுத்து போலீஸ்க்கு திட்டுலாம் வாங்கி விக்டிம் ரொம்ப க்ளோஸா வீடியோ எடுத்ததா சொல்றான். அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு நீனா சரி இதை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்றான். ஏன்னா லூ சொன்ன மாதிரி ஏஸ் கொடுத்த வீடியோவை விட இதுல விக்டிம் ரொம்ப க்ளோஸா வீடியோ எடுத்திருக்கான். ஆனா லூ கேட்கிற காசை நீனா நெகோசியேட் பண்றா. இங்க பாரு, வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, உனக்கு $250 தரேன், இப்போ இதை வாங்கிக்கோ, அடுத்த வாட்டி வரப்போ நான் அவனை ஒரு நல்ல டீல்ல ப்ராஃபிட்டபிளா முடிச்சு தரேன்னு நீனா சொல்றா. கண்டிப்பா அடுத்த வாட்டி பாருங்க அசத்திடுறேன்னு சொல்லிட்டு லூ அங்கிருந்து கிளம்புறான். மறுநாள் லூ எடுத்த வீடியோ நியூஸில் பார்க்குறான். அதோட இவன் எல்லா ஃபுட்டேஜையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வைக்கிறான் ஒரு சேஃப்டிக்கு. இப்போ இதை சீரியஸான ஒரு பிஸ்னஸாக பண்ண முடிவு பண்ணுறான் லூ. ரிச்சர்ட்னு ஒருத்தனை புதுசாக இன்டர்வியூ எடுத்து ஹையர் பண்ணுறான். லூ ரிச்சர்ட் 2 பேரும் இப்போ கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆனதா ஸ்கேனரில் சொல்கிறாங்க. லூ அந்த நியூஸ் கேட்ட உடனே வண்டியை பறக்க விடுறான். லூ வேகமாக வண்டி ஓட்டினதால ரிச்சர்ட் பயந்து ரூட்டை கரெக்டாக சொல்ல மாட்டான். இதனால சம்பவ இடத்துக்கு போக லைட்டாக லேட் ஆகிடுது. இவங்க போகிறதுக்குள்ளேயே அந்த ஏஸ் சேனல்காரன் மொத்த ஃபுட்டேஜும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதனால கடுப்பான லூ ரிச்சர்டை செம்மையா திட்டுறான். அடுத்து இன்னொரு லொகேஷன்ல ஒரு சம்பவம் நடந்ததா நியூஸ் வருது. அதை கேட்ட உடனே வண்டியை பறக்க விட்டு அந்த இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. இங்க ஒரு வீட்டுல கன் ஃபயரிங் நடந்திருக்கு. இந்த வாட்டி லூ சைலண்டா அந்த வீட்டுக்குள்ளேயே போய் போலீஸ்க்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டு வந்துடுறான். இதை பார்த்த நீனா லூவை ரொம்ப பாராட்டுறா. எப்படி நீ உள்ள போனன்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஸ்ட்ரிங்கர் ஜாப் லூக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாம இருந்ததாகவும் இப்போ இந்த வேலை இவனுக்கு ரொம்ப பேஷனேட்டா இருக்கிறதாவும் லூ சொல்றான். இதுக்கப்புறம் லூ வெறித்தனமா வேலையில இறங்குறான். ஊர்ல எங்க என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்று முடிஞ்ச அளவுக்கு விக்டிமை ரொம்ப க்ளோஸா வீடியோ எடுக்கிறான். அந்த ஏஸ் சேனல்காரனால லூ கிட்ட கூட நெருங்க முடியல. இந்த பிசினஸ்ல என்ன மிஞ்ச ஒருத்தன் பிறந்துதான் வரணும்ன்ற மாதிரி அடிச்சு தூள் கலப்புறான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போது லூவோட பிசினஸ்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது. கட் பண்ணா ஸ்டார்டிங்ல ஆசைப்பட்ட ஒரு சூப்பர் காரை லூ இஎம்ஐ போட்டு வாங்கிடுறான். ஏன்னா இவனோட வேலைக்கு இது ரொம்ப முக்கியம். சம்பாதிக்கிற காசை எல்லாம் இவனோட பிசினஸோட டெவலப்மெண்ட்டுக்கே மொத்தமா லூ இன்வெஸ்ட் பண்றான். இப்போ ரிச்சர்ட் கேஸ் ஃபில் பண்றப்போ கொஞ்சம் வண்டிக்கு வெளியே ஸ்பில் பண்ணிடுறான். இங்க பாரு, நீ நல்லா வேலை செய்யற, ஆனா இன்னொரு வாட்டி பெட்ரோல் போடுறப்போ இந்த மாதிரி லீக் ஆகிறத பார்த்தா அங்கேயே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு ரிச்சர்டை லூ திட்டுறான். இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட ரொம்ப கவனமா எஃபர்ட் எடுக்கிறதால தான் சீக்கிரம் லூவால இந்த பிசினஸை நல்லா ரன் பண்ண முடியுது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டை வீடியோ எடுக்க வந்திருக்கான். ஆனா அங்க போலீஸ் கூட இன்னும் வரல. அதுக்குள்ள லூ அங்க வந்துட்டான். இப்போ விக்டிம் அடிபட்டு கீழே இருக்கிறத பார்த்துட்டு சரியா லைட்டிங் இல்லைன்னு அவனை அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் முன்னாடி லூவே இழுத்துட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் அவனை நிறைய ஆங்கிள் வீடியோ எடுக்கிறான். பெர்ஃபெக்டான ஷாட் கிடைச்சோன்னே லூ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் வருது. ரசிச்சு வீடியோ எடுக்கிறான் பாருங்க. இப்போ அங்க போலீஸ் வந்துட்டதால ஏஸ்
வீடியோகிராஃபரால அந்த ஸ்பாட் கிட்ட கூட போக முடியல. ஆனா லூ அதுக்குள்ளேயே எல்லா ஆங்கிள்லயும் வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பேமெண்ட் வாங்குறப்போ நீனாவை லூ டின்னருக்கு கூப்பிடுறான். அப்போ நீனா நான் உன்னோட வயசுல பெரியவன்னு சொல்றான். அதுக்கு லூ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். வெயிட் பண்ணுங்க, இவன் உண்மையிலே ஆன்டி ஹீரோ தான் போல. இப்போ வெளியே வரப்போ அந்த ஏஎஸ் வீடியோகிராஃபர் லூ கிட்ட பிசினஸ் டீலிங் பேசுறான். இந்த பிசினஸை நான் 14 வருஷமா நடத்திட்டு இருக்கேன், பேசாம நம்ம ஏன் ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடாது, வேலை இன்னும் ஈஸியா முடியும்னு நைஸா விட்டு போடுறான். ஆனா லூ அவனை பார்த்து உன்னால முடிஞ்ச என்னோட கம்பீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஆளு லூ மேல செமையா காண்டாயிடுறான். கட் பண்ணா லூவும் நீனாவும் டின்னர் டேட்ல இருக்காங்க. இவன் உண்மையிலேயே காரியக்காரன் தான். இங்க டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீனா கிட்ட டீல் பேசுறான். பாருங்க, உன்னை சேனல்ல கேமராமேனா எடுத்துக்கணுமா இல்ல ரிப்போர்ட்டர் ஆயிடுறியான்ற மாதிரி நீனா கேட்கறா. இல்ல எனக்கு இண்டிபெண்டா என்னோட கம்பெனியை சொந்தமா நடந்தது தான் பிடிச்சிருக்குன்னு லூ சொல்றான். நான் என்னோட கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸோ அவனோட பேர் டபுள் ஆக்க சொல்றான். முக்கியமா இவங்க சேனல்லேயே லாஸ் ஏஞ்சல்ஸோட பிரான்ச்சுக்கு தான் டிஆர்பி ரொம்ப கம்மியா இருக்கு, அதை ஏற்றி விட நான் ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி சொல்லி இந்த டீலை சைன் பண்றான். ஒரு சேனலோட டிஆர்பி ஏற்றுறதுன்றது சும்மா கிடையாது. ஸோ நீனாவும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்ல ஒரு பிளேன் கிராஷ் ஆகுது. ஆனா அதை லூ வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிடுறான். ஆனா அந்த ஏஸ் வீடியோகிராஃபர் இந்த வாட்டி லூவை பீட் பண்ணிடுறான். அதுக்கு பதில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஃபுட்டேஜை லூ நீனா கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்த நீனா ரொம்ப கோவமா திட்டுறா. இதை யார் பாப்பா, மற்ற சேனல்ல எல்லாம் பிளேன் கிராஷ் ஃபுட்டேஜ் போடுறாங்க, உன்னை நம்பினதே வேஸ்ட், உனக்கு வாய் மட்டும்தான்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசுறா. லூ எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த ஃபிளைட் கிராஷோட நியூஸ் மறுநாள் டிவியில டெலிகாஸ்ட் ஆகிறப்போ அதை பார்த்த லூ எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. கட் பண்ணா ஏஸ் வீடியோக்காரனோட வேன் கீழே இருந்து லூ வரான். அந்த வேனோட பிரேக்கை லூ கட் பண்ணி விட்டுறான். அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு செம்ம ஸ்பீடா லூவும் ரிச்சர்டும் போறாங்க. அதான் ஏஸோட வேன்ல இருந்து பிரேக்கை பிடுங்கி விட்டீங்களா, அப்புறம் இவ்வளோ வேகமா போறீங்கன்னு ரிச்சர்ட் கேட்கறான். இப்போ சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தா இங்க சம்பவமே நம்ம ஏஸ் கம்பெனிக்காரனுக்கு தான் நடந்திருக்கு. இவன் பிரேக் பிடிக்காம வேன் எடுத்துட்டு போய் ஏதோ மரத்துல மோதிட்டு இருக்கான். ரிச்சர்ட் சரி இவனை வீடியோ எடுக்காதீங்க, இவன் நம்மள ஒருத்தன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு லூ இதுக்கப்புறம் இல்ல, இதுவும் ஒரு நியூஸ் கவரேஜ் தான்ற மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம லூ அவனை வீடியோ எடுக்கிறான். கையில எந்த ஒரு நடுக்கமோ கில்ட்டோ இல்லாம எவ்வளவு சூப்பரா லூ வீடியோ எடுக்கிறான் பாருங்க. இப்ப ஆப்பனன்ட் ஆளே இல்லாம லூ சோலோ ஆயிடுறான். இப்போ ஒரு நியூஸ் வருது, ஒரு வீட்டுல திருடங்க சேர்ந்து ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணிடுறாங்க. இப்ப அந்த இடம் லூ இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலவே இருக்கிறதால போலீஸ்க்கு முன்னாடியே வழக்கம் போல லூ சீக்கிரட்டா உள்ள போய் கொலைகாரங்க வண்டி எடுத்து கிளம்புறதுக்குள்ளேயே அவங்கள எல்லாரையும் வீடியோ எடுத்துறான். எல்லாரோட மூஞ்சும் ரொம்ப கிளியராவே லூ கேப்சர் பண்ணிடுறான். இப்ப வீட்டுக்குள்ள போய் விக்டிமையும் வீடியோ எடுத்து ஒரு கிரைமை சினிமா மாதிரி லூ ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து போலீஸ் வரதுக்குள்ள கிளம்பிடுறான். ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை லூ எடுத்திருக்கான். ஏன்னா போலீஸ்க்கு முன்னாடியே ஒரு கொலை நடந்த வீட்டுக்குள்ள போய் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா போற வழியில அந்த கொலைகாரங்களை ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்திருப்பான்ல, அந்த ஃபுட்டேஜை ரிமூவ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருந்ததை மட்டும் நியூஸ் சேனலுக்கு கொடுக்குறான். இந்த ஃபுட்டேஜை போடுறதுனால எதனா லீகல் ப்ராப்ளம் வருமானு எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, பிரச்சனை வந்தா பாத்துக்கலான்னு எல்லாரும் டிசைட் பண்றாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஃபுட்டேஜ் எந்த சேனலுக்கும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த லூ காத்து போகாத கேப்ல எல்லாம் கூட பூந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு எக்ஸ்க்ளூசிவா இவங்களுக்கு கொடுக்குறான். ஆனா இந்த வாட்டி வீடியோக்கு லூ ரொம்பவே அதிகமா பேமெண்ட் கேட்கறான். $15,000 கொடுத்தாதான் ஃபுட்டேஜை தருவேன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாது, 10,000 தான் தர முடியும்னு நீனா சொல்றா. அதுக்கு கேவலம் ஒரு $5,000 இவ்வளோ பேசுறீங்க, கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டா யோசிங்க, நம்ம பிசினஸ் இங்கே முடிய போறது இல்லை, நாளைக்கு என் கம்பெனியோட வீடியோ ப்ரொடக்ஷன் நியூஸ்ன்ற கம்பெனி நேமை நீங்க சேனல்ல மென்ஷன் பண்ணுங்க, அதோட நான் உங்க கூடவே பார்ட்னர்ஷிப் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கே தனியாக கொடுப்பேன்ற மாதிரி லூ பேசுறான். லூ கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் இவன் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ரொம்பவே ப்ரொஃபஷனலா இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி காரியத்தை சாதிப்பான். இதனால லூவோட கம்பெனிக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடைக்க போகுது. இப்போ ஆஃபீஸில் இருக்க எல்லா பெரிய ஆளுங்களையும் நீனா லூக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறா. இப்போ மறுநாள் போலீஸ் லூ வீட்டுக்கு நேற்று நடந்த கொலை விஷயமா விசாரிக்க வராங்க. அப்போ லூ எந்த கொலைகாரனையும் பார்க்கலன்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிடுறான். ஆனால் அந்த எடிட் பண்ண வெர்ஷனில் இருக்க கார் நம்பர் பிளேட்டை ட்ரேஸ் பண்ணி இந்த கொலைகாரங்க அட்ரஸை லூ கண்டுபிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ண டிசைட் பண்ணுறான். இப்போ ரிச்சர்ட் ஏன் இது நம்ம போலீஸ் கிட்டேயே சொல்லிடலாமேன்னு சொல்கிறான். இல்லை நம்ம கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னா அதுக்கு இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது, கரெக்டான டைம் வரப்போ நானே போலீஸை கூப்பிடுவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணலான்னு லூ சொல்கிறான். அதோட இது நடந்து முடிகிறப்போ சேலரியும் ரைஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னதும் ரிச்சர்டுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. இப்போ அந்த கொலைகாரங்களை லூ அவன் கார்ல ஃபாலோ பண்ணி போறான். இப்போ இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருக்காங்க. இதுதான் கரெக்டான நேரம்னு கேமராவை ரெடி பண்ணிட்டு லூ போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்போ ரிச்சர்டை வேற ஒரு ஆங்கிள் இந்த சீனை ஷூட் பண்ண சொல்றான். அதுக்கு ரிச்சர்ட் எனக்கு இந்த வேலையை விட உயிர் தான் முக்கியம், நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்றான். அப்புறம் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி ரிச்சர்டை லூ அவன் சொன்ன மாதிரி ஒரு ஆங்கிள் ரெடி பண்ணி நிக்க வைக்கிறான். இப்போ 2 போலீஸ் அங்க போறாங்க. அந்த கொலைகாரங்க போலீஸை பார்த்த உடனே ரெடியா டேபிள் கீழே கன்னு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் லைவா லூ இங்க கார்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதுவும் 2 ஆங்கிள் இருந்து. இப்போ இன்னும் கொஞ்சம் போலீஸ் அங்க பேக்கப்க்கு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க சிச்சுவேஷன் ஹீட்டப் ஆகுது. இப்ப சமபெரிய ஷூட் அவுட் போலீஸும் அந்த கொலைகாரங்களுக்கும் நடக்குது. இதுல தப்பிச்சு ஒருத்த மட்டும் கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆறான். இப்ப போலீஸும் அந்த கொலைகாரனுக்கும் கார்ல சேசிங் நடக்குது. எல்லாத்தையும் லூ லைவா கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறான். ஏதோ GTA கேம்ல வரா மாதிரி இருக்கு. இப்ப 2 காரும் மோதி ஒரு பெரிய கிராஷ் ஆகுது. அப்ப லூ கொலைகாரன் கார் முன்னாடி போய் நின்னுட்டு அவன் செத்துட்டான், சீக்கிரம் வந்து அவனை வீடியோ எடுன்னு ரிச்சர்டை கூப்பிடுறான். ஆனா கொலைகாரன் உயிரோட
உயிரோட தான் இருக்கான். அவன் ரிச்சர்டை பார்த்தோன்னே பயத்துல ரிச்சர்டை ஷூட் பண்ணிடுறான். அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்து அந்த கொலைகாரனையும் கொன்னுடுறாங்க. இப்போ சாகிற நிலைமையில இருக்க ரிச்சர்டை க்ளோஸ் அப்ல லூ வீடியோ எடுக்கிறான். நீ தான் அவன் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட செத்துட்டான்னு போய் சொன்னதா ரிச்சர்ட் லூவை பார்த்து கேட்கறான். நீ ஒரு உதவாக்கற, உன்னை வச்சுட்டு என்னால எந்த வேலையும் சரியா செய்ய முடியல, இன்னைக்கு கடைசி நேரத்துல பேக் அடிச்ச பத்தியா, அதுக்கு தான் உன்னை இப்படி பண்ணன்ற மாதிரி கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம லூ சாக போற ரிச்சர்டை பார்த்து சொல்றான். உண்மையிலே ரிச்சர்ட் ரொம்ப பாவம். கட் பண்ணா ஒரு பயங்கரமான ஷூட் அவுட்டோட ஃபுட்டேஜை நீனாக்கு போட்டு காட்டுறான் லூ. நாளுக்கு நாள் இவங்க டிஆர்பி இதனால ரொம்பவே நல்லா ஏறுது. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு இவங்களுக்கு மட்டும் நல்ல நியூஸ் ஃபுட்டேஜ்லாம் கிடைக்குது. இந்த கேஸ் விஷயமா சில விசாரணைலாம் நடக்குது. போலீஸ்க்கு லூ மேல நிறைய சந்தேகம் வருது. ஆனா இது எல்லாமே எதிர்ச்சியா நடந்த மாதிரி பதட்டமோ பயமோ இல்லாம ஒரு கதையை சொல்லிடுறான். அதனால இந்த கேஸ்ல இருந்து ரொம்பவே சிம்பிளா லூ வெளியே வந்துடுறான். இப்போ இந்த நீனாவும் டிஆர்பிக்காக சில உண்மையை மறைச்சு சேனலோட டிஆர்பி தான் முக்கியம்னு லூ மாதிரியே பேசுறான். கொஞ்சம் நாட்கள் ஆகுது. லூ இப்ப ஆசைப்பட்ட மாதிரியே அவன் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டான். சிட்டில இப்போ எங்க எது நடந்தாலும் நம்ம லூவோட வேன் அங்க இருக்க மாதிரி 2 டீமை ரெடி பண்ணிட்டான். என்னால செய்ய முடியாத வேலையை கண்டிப்பா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன்னு அவனோட கம்பெனி ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். இங்கேயே நைட் கிராலர் படம் முடியுது. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்டி ஹீரோ ஃபிலிம். லூ ஆரம்பத்திலேயே ஒரு திருடனா இருந்ததால எந்த வேலைக்கு போனாலும் அவன் ஒரு எத்திக்ஸே இல்லாம இப்படி இருக்கான். இதே மாதிரி முகுந்தன் உன்னின்னு மலையாளத்துல ஒரு சூப்பரான ஒரு படம் இருக்கும். அந்த படம் பாக்குறப்போ எனக்கு நைட் கிராலர் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து. சரி, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தான் நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த யூடியூபோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நம்ம வீடியோ சஜஷன்ல காட்டும். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். until then bye.